என்னடா நல்லா இருக்கா? செம்மண்ணே. வாவ் 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 வாவ். உங்க எல்லாருக்கும் சிறந்த நடிகர்களுக்கான ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். சூப்பரா நடிச்சு கலக்கிட்டீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல சார். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவங்க வரதட்சணை கேட்டு சண்டை போடும்போது அப்படியே நல்லவர் மாதிரி நடிச்சு அடிக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பின்னிட்டீங்களே. அத்தைங்களா, அடடடடா, நீங்க மட்டும் என்ன, எல்லார் குடும்பத்திலயும் உங்களை மாதிரி 2 பேர் இருப்பாங்கன்ற அளவுக்கு சூப்பரா வரதட்சணை கேட்டு சண்டைய போட்டு முடிச்சிட்டீங்க. அந்த ராணி என்னமோ அதிபுத்திசாலிங்கிற மாதிரி எல்லாரும் பேசினாங்க. அவளால கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படியே நடிச்சு தள்ளிட்டீங்களே. இருந்தாலும் எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த ராணி அவ்வளவு லேசுப்பட்டவ கிடையாது. உங்க எல்லாருடைய நடிப்பையும் பார்த்து ஏமாந்து போய் 300 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு பேசிருக்கீங்க. அவ என்கிட்டயே குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல கல்யாணத்தை நடத்தி காட்டுறன்னு சவால் விட்டுட்டு இருந்தா. அவ என்னையும் தவமணி மாதிரியே ஆக்ஷன்ல இறங்குற எமோஷனல் பார்ட்டின்னு நினைச்சிட்டா. ஆனா நான் எமோஷனல்லயே விளையாடுற ஸ்மார்ட் பார்ட்டின்னு அவ புத்திக்கு கடைசி வரைக்கும் உரைக்கல. அதுக்கு உங்க எல்லாருடைய நடிப்பும் மிகப்பெரிய ஒரு காரணம். வெறும் பாராட்டு கடிச்சு என்ன ஆகப்போகுது? அங்க சீர் சரியா பண்ணலன்னு சொல்லி டிராமா பண்ணதாலதான் அந்த சித்தார்த் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் கிராண்டா பண்ண ஆரம்பிச்சான். அந்த 300 பவுன் நகையும் எடுத்துட்டு வந்தான். அதே ஆட்டையை போட நினைச்சா அந்த ராணி வந்து கவரி நகையை மாத்தி வச்சு நமக்கே ஆப்பு வச்சுட்டா. நீங்கெல்லாம் சொராக்கு வலை விரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் ஒரு எறாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல. நாங்க நடிச்சதுக்கு நீங்க குடுக்கற கூலி தான் மிச்சம். அட, அதான் சொன்னனே, அந்த 300 பவுன் நகை உங்களுக்கு தான். நான் உங்களை வர சொன்னதுக்கு காரணமே என்னோட அடுத்த பிளான உங்ககிட்ட சொல்றதுக்கு தான். டேய் துபாக்கூர் மாப்ள, நீ இப்ப என்ன செய்ய போற தெரியுமா? நலங்கு முடிஞ்சதும் அந்த பொண்ணுக்கு போனை போட்டு நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு ஆசையா பேசி யாருக்கும் தெரியாம மண்டபத்துக்கு வெளியே அந்த மல்லிகாவை நகையோட வர வச்சுது. இருக்கானுங்களே நம்ம பசங்க, அவளை அப்படியே அலேக்கா கார்ல தூக்கி போட்டு காதும் காதும் வச்ச மாதிரி கடத்திட்டு வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் அவ போட்டிருக்க எல்லா நகையும் கழட்டி உங்கள்கிட்டயே கொடுத்துறேன். என்ன ஓகேவா? ஒரு சின்ன விஷயம். என்ன சொல்லு. அவ கூட ஒரே ஒரு நாள் குடும்பம் நடத்திட்டு அப்புறம் உங்ககிட்ட அனுப்பி வைக்கட்டுமா? யாருகிட்ட வந்து நான் சொன்ன வேலையை மட்டும் செய். அதுல சின்னதா பிசிறு தட்டுனுச்சு என் மொத்த பிளானும் வேஸ்ட் ஆயிடும். குடுறா. இந்தாங்க, நீங்க மும்பை கிளம்புறதுக்கான ட்ரெயின் டிக்கெட். என்ன, உங்க வேலை முடிஞ்சதும் ட்ரெயின் ஏறிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு தமிழ்நாட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. சரிங்க. ஏய், எதுக்கும் அந்த ராணி கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருங்க. அப்புறம் காலையில என்ன டிராமா போடணும்னு தெரியும்ல? தெரியும் சார். சரி. நைட்டே அந்த மல்லிகாவை கடத்திடுவீங்க. அங்க பொண்ணை காணோன்னு சொன்னதும் அந்த பொண்ணு யார் கூடயோ ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி சித்தார்த், ராணி, வேணி அப்புறம் அந்த மொத்த குடும்பத்தையும் ஊர் முன்னாடி கேவலப்படுத்தணும். இப்படிப்பட்ட குடும்பத்துல பொண்ணு எடுக்க வந்ததுக்கு எங்களை செருப்பால அடிக்கணும்னு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தணும். சூப்பர். இப்படி ஒரு மானங்கிட்ட குடும்பத்தை பார்த்ததில்லடா சாமி. சீச்சி, இதுக்கு மேல இங்க நின்னா எங்க பிள்ளைக்கு நாளைக்கு எவனும் பொண்ணு தர யோசிப்பான்னு கோவத்துல கிளம்பி போற மாதிரி கிளம்பணும். அவ்வளவுதானே? சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான். ஓகேவா? சரி சரி, அங்க நலங்கு வைக்க டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள போயிடுங்க. இல்லன்னு வைங்க, அந்த ராணிக்கு உங்க மேல டவுட் வந்துடும். சிவமணி சார், நாங்க பண்ண போறதே சின்ன மேட்ரு தான். ஆனா நீங்க பண்ண போற மேட்ருக்கு நினைச்சு பார்க்கவே முடியாத அமௌண்டா இருக்கும் போலயே. இங்க பார், இலைய எடுக்க வந்தா இலைய மட்டும்தான் எண்ணணும், தலையை எண்ணக்கூடாது. புரியுதா? வாயை மூடிட்டு இரேண்டா. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சதான்னு பாரு. சிவமணி சார் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போகட்டுமே. அதுல எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற? சும்மாறா.
சரி அப்ப நாங்க வரோம். வாங்க. வரேன் வாங்க சார். போலாமா? சரிக்கா சரி அம்மா ராணி நேரம் வேற ஆயிக்கிட்டு இருக்கு. மல்லிகாவுக்கு நலுங்கு வைக்கணும், அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும். சமத்து சரிங்க பாட்டி நான் அது வந்துடுறேன். ஓகேப்பா, சரி, வா. வாங்க போலாம். என்னத்த நடக்காத கல்யாணத்துக்கு நலுங்கு வைக்கணும் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த ராணி நம்ம பிளான தவிடுபடி ஆக்கிட்டு நடத்திடுவாளோ? அது எப்படி நடக்கும் தமன்னா? சும்மா இல்ல, அவங்க கொடுக்கறேன்னு சொன்ன 300 பவுன் நகை இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? அம்மா வேற ஏதாவது வேணுமாமா? பாரா, எடுத்துட்டு வரணுமா? தூவி வளரு. நகை திருடிட்டு போன சிவமணியோட ஆளுங்க எதுக்கு இப்ப ஃபோன் பண்றானுங்க? மா யாருமா? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். யார் கால் பண்ணாங்க? ஏமா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏ என்னாச்சு? என்ன ஆச்சா? என்ன சொல்றீங்க? காக்கா வடைய தூக்கின்னு போன கதையை சொல்றேன். இருக்கிற கோவத்துக்கு எதனா சொல்லிட்டு போறோமா? போன வைமா. வரையிற ஏய் எங்க? என்னாச்சத்த? யாரு போன்ல? இன்னும் என்ன ஆகணும்? வழக்கம் போல இந்த பிளானும் சொதப்பிடுச்சு. ச்சே. என்ன சொல்றாங்க இவங்க? என்னாச்சு மேடம்? என்னாச்சத்த? தமனா, ராணி எங்க? அத்த அவ இப்பதான் அந்த மல்லிகாக்கு நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்றதுக்காக நகை எடுக்க போயிருக்கா. அது கில்டு நகைன்னு தெரியாம கொண்டு வந்து போட போறான். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? மேடம் அங்க பாருங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சாமா? அம்மா, ராணி அந்த ரூம்ல இருக்கிற லாக்கர்ல தான் நகையெல்லாம் வச்சா. இப்ப மேல இருந்து எடுத்துட்டு வரா. அத்த ராணி அந்த நகைகளை லாக்கர் இருக்கிற ரூம்ல தானே வச்சிருந்தா. இப்போ அவ வேற ரூம்ல இருந்து கொண்டு வரா. அவ நம்மள மொக்க பண்ணிட்டா தமன்னா. மா மொக்கையா? என்னத்த சொல்றீங்க? மா புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. ஆமா, நகையை திருடிட்டு போனவங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. நாங்க இந்த கில்ட் நகையை எடுக்கிறதுக்காக தான் நாங்க இவ்ளோ ரிஸ்க் எடுத்தோமான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு விளையாட நாங்க தான் கிடைச்சோமான்னு என்ன கழுவி கழுவி ஊத்துறாங்க. வா ராணி. இத மல்லிகாக்கு போட்டு விட்டு கூட்டுவாங்க. ராணி, நீயும் நானும் நகைய அந்த ரூம்ல தானே வச்சோம். இப்போ வேற எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வர? அதுவா சித்தி, நான் அந்த லாக்கர்ல கில்ட்ட வச்சுட்டு ஒரிஜினலை வேற ரூம்ல வச்சிருந்தேன். ஏமா ராணி, ஏன் இப்படி பண்ண? பாட்டி, கண்ணாலத்துக்கு வரவங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. 1-2 பவுன் இல்ல, 300 பவுன். ஏதாவது ஒண்ணு நடந்தா நம்ம யாருன்னு போய் கேக்குறது? அதான் அரிசி மூட்டையில ஒரிஜினல் நகைய வச்சிட்டேன். என்னங்க மேடம் இவ இப்படி காரியத்தையே கெடுத்துட்டா? இல்ல இல்ல, அவ சேஃப்டிக்கு பண்ண மாதிரி தெரியல. அவ நம்ம பிளானை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. மேடம் நீங்க வேற, அவ இதுல மட்டும் இல்ல, எப்பவுமே அவ இப்படிதான். அது சரிதான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே. நாம இருக்கும்போது இங்க யாரு நகையை வந்து எடுத்துட்டு போறாங்க? பாட்டி, எத்தனை நியூஸ் கேள்விப்பட்டுக்கிறோம். யாரு என்ன மாதிரி உருவத்துல வருவாங்க, எந்த நினைப்போட வருவாங்கன்னுலாம் தெரியாதுல்ல. சரி வாங்க, மொத்த நகையும் போட்டு அவளை கூட்டின்னு வந்துடலாம். என்னம்மா? பாட்டி, தாத்தா எங்க காணோம்? அவர் கொஞ்சம் டயர்டா இருக்கேன்னு சொன்னாரு, அதான் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறாரு. சரி, நான் போய் அவளை கூட்டிட்டு சரி, வரேன். நீங்க ராணியை பத்தி சொல்லும்போது நான் நம்பவே இல்லைங்க. இப்பதான் தெரியுது
அவ ஒன்றும் லேசப்பட்ட ஆள் இல்ல. மேடம், இதெல்லாம் நாங்க நிறைய பார்த்துருக்கோம். போக போக அவளை பத்தி உங்களுக்கே தெரிய வரும். மேடம், இப்ப என்ன மேடம் பண்றது? அந்த ராணிய நான் தான் கொஞ்சம் குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனா இதோட அவளை விட்டுட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிற ஆப்பு. ராணி, என்னம்மா மல்லிகா ரெடி ஆயிட்டாளா? இதோ கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். மல்லிகா, என் கண்ணே பற்றும் போல இருக்குது. நலங்கு வச்சு முடிச்சதும் முதல்ல உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். பொம்மியாலதான் இதெல்லாம் பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல. சரிம்மா, சீக்கிரமா மல்லிகாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க. நலங்குக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன் தேவி. நான் நலங்கு முடிஞ்சதும் உனக்கு ஃபோன் பண்றேன். யார் மல்லிகா? கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கா. சரி, இன்னும் ஏதாவது நகை போட்டுக்கிறியா? ஐயோ வேண்டாங்க்கா, இதுவே கழுத்து வலிக்குது. சரி, கண்ணாலத்துல நகை எல்லாம் முக்கியம் இல்ல, புடிச்சா மாதிரி மாப்பிள்ள அமையணும். ராணி, நீ சைக்கிள் கேப்ல சித்தார்த்த பத்தி தான் சொல்றேன்னு தெரியுது. ஆமா சித்தி, இப்ப நீங்களாவது புரிஞ்சுக்கினீங்களே. நல்லா இருக்கு. இப்பதான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கிற. சிவமணி, இந்த நகை விஷயத்துல ராணியோட உஷார்த்தனத்தை நீ பாத்துட்டல. இவள மீறி எப்படி நாம பிளான் பண்ண எல்லாத்தையும் செயல்படுத்த போறோம்? இருமா, இங்க பாருங்க, சும்மா அந்த ராணிக்கு ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க. நகை விஷயத்துல அவ புத்திசாலியா யோசிச்சிருக்கலாம். ஆனா நம்ம போட்டிருக்கிற பிளான்ல அவளால ஒரு இம்மி அளவுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது. நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்க. ஆனா கேர்ஃபுல்லா காய நகத்தலன்னா அந்த ராணி அதையும் மோப்பம் பிடிச்சிடுவா. ஏங்க, உங்க வீட்டு சாப்பாட்டுல பாய்சனை கலந்துட்டேன்னு சொன்னதும் ராணி நம்பிட்டா. அதத்தான் விடுங்கன்னு சொன்னேன்ல. சிவமணி, இத பாரு, ஒரு தடவை ராணி நீ சொன்னதை நம்பிட்டாங்கிறதுக்காக எப்பவுமே அவ அப்படியே இருப்பான்னு நினைச்சா நம்மளை விட பெரிய முட்டாளுங்க யாருமே இருக்க முடியாது. அவ பொம்மியை விட 100 மடங்கு புத்திசாலி. பொம்மியை கூட நீ ஈஸியா ஏமாத்திடலாம். ஆனா இவ எமக்காதகி. இவ நம்ம அப்பனுக்கெல்லாம் அப்பன். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல மல்லிகாவுக்கு நலங்கு வைக்க போறாங்க. நாங்கெல்லாம் அங்க போகணும். இல்லனா அதுக்கும் ஏடா கூடமா ஏதாவது பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்க என்னது, நலங்கு வைக்கிறாங்களா? ஆமா. அப்படின்னா மாப்பிள்ளையோட அத்தை கிட்ட நான் பேசணும். போன கொடுங்க. சரி, ஒரு நிமிஷம் இரு. சிவமணி, உங்க 2 பேர்கிட்ட ஏதோ பேசணுமா? சிவமணி, போன நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீ பேசு. சார், 300 பவுன் நகை கிடைக்கும்னு ரொம்ப ஆசையா இருந்தோம் சார். இப்படி ஆயிடுச்சு சார். அது கிடைக்கட்டுங்க, முதல்ல நான் சொல்றது கேளுங்க. நான் சொன்னதை அப்படியே செய்யுங்க. சரி, நீங்க சொன்னபடியே நாங்க பண்ணிடுறோம்.
ஷோ ஷோ நாம் அனுபவிக்க வேண்டிய சொத்தெல்லாம் இப்படி அனாமத்தா போகுதே. என்னத்த நமக்கு காரியம் தான் முக்கியம் சொல்லிட்டு நீங்களே இப்படி புலம்புறீங்க. அதுக்காக போனா போகுதுன்னு விடுறதுக்கு அது என்ன 1-2 சவரனா? 300 பவுனு. காரியம் முக்கியம்தான். இருந்தாலும் இந்த நகையை போடுற அளவுக்கு இது எங்களுக்கு அருகதை இல்லையே. அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஆமா வேணி, முதல்ல சொந்தக்காரங்களை எல்லாம் நலுங்கு வைக்க சொல்லு. அம்மா, உங்களை விட்டா எங்களுக்கு சொந்த பந்தம்னு பெருசா யாரு இருக்காங்க? நீங்க தாம்மா எங்களுக்கு முதல் சொந்தம். அதுவும் இல்லாம நீங்க தான் வயசுல மூத்தவங்க, வீட்லயும் பெரியவங்க. நீங்களே முதல்ல நலங்கு வைங்கம்மா. போங்க 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 பாட்டி. நீங்களும் நலங்கு வைங்க. என்ன சிவமணியை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இப்பதான் பார்த்துட்டு வரோம். என்ன சொன்னா? என்ன பண்ணணும்னு சொன்னாரு. நீங்களும் நல்லா தான் பண்றீங்க, ஆனா சொதப்பிக்குதே. சரி சரி, அவன் சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. சரி. நீ தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமா வாழணும், சரியா? வா தம்பி, சாப்பாடு ரெடியா? பந்தி எல்லாம் கீழே ரெடியா இருக்கு. தம்பி, நீங்க போய் வைங்க. நானா ஆண்டி? நீ போய் வைப்பா. தம்பி கிட்ட நான் சொன்னப்ப அவ்வளவு வெக்கப்பட்டுச்சு. நீங்க சொன்னதை வைக்கிறாரு. அண்ணன் எப்படி வைக்கிறாரு பாருங்க. ஏய் பரவாயில்ல, என்ன மல்லிகா, என்னோட பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பவுமே இருக்கும், சரியா? வேணி, நீ அம்மா காரி, நீ போய் நலுங்கு வைமா. வேணி அம்மா, போய் நலங்கு வைங்க. இருங்கம்மா, இத பாருங்கம்மா. எந்த ஒரு நியாயம் இது? அமங்கலி எல்லாம் நலங்கு வைக்க கூடாது. அம்மாக்காரியா இருந்தாலும் சரி, சித்திக்காரியா இருந்தாலும் சரி, பணக்காரியா இருந்தா சாஸ்திரம் சம்பிரதாயம் இல்லைன்னு போயிடுமா? இங்க பாருங்க, முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதுபடி நடந்துக்கங்க, புரியுதா? நான் நலங்கு வைக்கலனா என்னம்மா? நீ எங்க இருந்தாலும் சீரும் சிறப்புமா குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். நீ எங்க இருந்தாலும் பொம்மியும் உன்னை மனசார வாழ்த்துவா. என்னங்க, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் இப்படி பப்ளிக்காவா பேசுவீங்க? பாவம், உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஏமா, நீங்க தானே மாப்பிள்ளையோட அம்மா. இவங்கள பேச விட்டுட்டு நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? சரி, நல்ல நேரம் போகுது, வாங்க வந்து நலங்கு வைங்க, வாங்க. எழுந்துருமா, நீ நல்லா இருக்கணுமா. எனக்கு பொண்ணு இல்லாத குறைய நீ தீக்க வந்திருக்க. என் கொலை விளக்கு நீ. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். என்னமா நடிக்கிறா பாரு. இப்படிலாம் பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பா போல இருக்கு. பாவம் மல்லிகா, பெரிய எதிர்பார்ப்போடையும் கனவுகளோடையும் இருப்பா. அதெல்லாம் சொக்குன்னு ஆக போகுது. பொம்மி ஆவி மட்டும் இருந்திருந்தா இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்க முடியுமா? பிளான் பண்ணும் நினைச்சாலே நம்மள வச்சு செஞ்சிருக்கோம். ராணி, நீ நலங்கு வைமா, போமா.
என்ன வேணி இது தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன பேசிட்டு இருக்க நீ? ராணி வயித்து புள்ளத்தாச்சிக்காரி. புள்ளத்தாச்சி நலங்கு வைக்கலாமா? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நான் மல்லிகாவோட அக்கா ஸ்தானத்துல, அதாவது பொம்மி அக்கா ஸ்தானத்துல இருந்து மல்லிகாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் செஞ்சுதான் ஆவேன். இத செய்யாம போனாதான் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பா வருத்தப்படும். பாப்பா என் மூலமா அவ சித்திக்கு நலங்கு வைக்க ஆசைப்படும். அந்த ஆசையை நீங்க ஏன் கெடுக்குறீங்க?